ஒரு காலத்துல மழை பெஞ்சிச்சுன்னா ஹை மழை பெய்யுது அப்படின்னு சொன்ன காலம் போய் இப்போ அச்சோச்சோ மழை காலம் வரப்போகுது என்ன நடக்க போகுதோ அப்படின்னு பயப்படுற நிலைமை உருவாயிடுச்சு பாத்துங்க. இருந்தாலும் இந்த மழை காலம் வரதுக்கு முன்னாடி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அரசு என்னென்னலாம் வேலை பார்த்துருக்காங்க அதெல்லாம் திருப்திகரமா இருக்குதா அப்படின்னு மக்கள்கிட்ட கேள்வி கேட்டோம். மக்கள் அதுக்கு பதில் சொல்லியிருக்கிறாங்க, நீங்களும் பாருங்க. முன்னெச்சரிக்கை பகுதினா இன்னும் கவர்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலன்னு தான் சொல்ல முடியும். எந்த சூழ்நிலையும் எப்போ ஃபோன் வந்தாலும் உடனடியாக அந்த இடத்துக்கு தனி பறக்கும்படை வந்து பணிபுரியணும். வேற அதான் மழைநீர் தேங்காம இருந்தாலே போதும், கொசுக வர்றது நின்றுடும். அதே மாதிரி வண்டியில போறவங்களும் கொஞ்சம் பார்த்து போவாங்க. அந்த நேரத்தில் மேடு பள்ளம் இல்லாம இருக்கன்னு நம்ம நாட்டில் வந்துட்டு மேல் வழியா போகுது, போஸ்ட் ஊண்டி மேல் வழியா மின் இணைப்பு ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகுது. வெளிநாடுகளில் பொறுத்தவரை மின் இணைப்பு வந்து ரோட் அண்டர் கிரவுண்ட் ஃபெசிலிட்டிஸில் போகும். அப்படி இருக்கும்போது கரெக்டாக அது கனெக்ஷன் எல்லாம் ஒரே இடத்துல இருக்கா இல்லையாங்கிறது வந்து கவர்மெண்ட் வந்து செக் பண்ணி பார்க்கணும், கரெக்ட் டைமில் மெயின்டெனன்ஸ் பண்ணணும். கமா வந்து நல்ல விதமாக மழைக்கு முன்னெச்சரிக்கையாக வந்து தூர்வாரி எந்த விதமான தண்ணி தேங்காமல் ஊர்னி மாதிரி ரெடி பண்ணி எல்லா இடத்துலையுமே கொடுத்துட்டு இருக்காங்க. அதை டெய்லி வந்து நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு தான் இருக்குது. மழை வந்துச்சுன்னா தண்ணி ரோட்ல நிக்குது, கொஞ்சம் வடிகால் அந்த இது இருந்துச்சுன்னா கொஞ்சம் நாங்கள் பார்த்தாவது போவோம். அவங்க எச்சரிக்கை எடுக்கும் போது எடுக்கட்டும். எங்களுக்கு இப்போ வந்து அந்த வடிகால் அந்த தண்ணி இல்லாமல் இருந்தால் நாங்கள் பார்த்து நாங்கள் போயிடுவோம்.